உங்கள் எல்லாருக்குமே லாக்கின் வேர் ஹெலனை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஒரு காதல் காவியமான கதை. இது இங்கிலாண்டில் விம்பிள்டனில் நடந்த கதை. நான் படிக்கும்போது இங்கிலீஷில் புக்கில் இவங்க இடம் பிடித்த கதை. இன்றைக்கு வரைக்கும் இவங்க எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா, என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு லவ்னா இதுதான் ட்ரூ லவ். உங்களுக்கு எடுத்து சொல்ல புரிய வைக்க தான் இவங்க கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஹெலன் லாக்கின்வேர். ஹெலன் நல்ல வசதியான வீட்டு பெண். இந்த ராஜ பரம்பரைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் ஒரு படி மேலே. ரொம்ப அழகானவங்க, அன்பானவங்க, பணிவானவங்க, எளிமையாக பழகக்கூடியவங்க, இனிமையாக பேசக்கூடியவங்க. ஃபாரினில் பிறந்திருந்தாலும் நம்ம கலாச்சாரமாக இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? காதலிச்சவனே கல்யாணம் பண்ணோம், அவனை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதே மாதிரி தான் லாக்கின்வேரும் இவங்களும் எப்படி சந்திச்சாங்கன்றதான் கதை சொல்ல போகிறேன். லாக்கின்வேர் ஒரு துணி தைக்கிற தொழிலாளி, சரிங்களா? துணி தைக்கிறவர். அவருக்கு வேலையே வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக ட்ரெஸ்ஸு தைக்கிறது தான் அவருடைய வேலை. ஒரு சின்ன கடை தான். அவர் நல்லா ஏழைங்களுக்கெலாம் உதவக்கூடியவர், நல்ல அன்பானவர், இனிமையாக பழகக்கூடியவர். எதிரிகள் யாருமே கிடையாது. ரொம்ப மனித நேயம் உள்ள மனிதர். ஒரு நாள் இவரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, நல்லா துணி தைக்கிறவர், சூப்பராக தைச்சி தராரு, உன் பொண்ணுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, அவன் அவ்வளோ அழகாக தைச்சி தரான், கம்மி விலையிலேயே தைச்சி தரான், நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போய் கொடுக்குறோம் லாக்கின்வேர்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, அப்படி யார்? என் பொண்ணுக்கு நான் சொல்கிறத விட பயங்கரமாக ட்ரெஸ்ஸு தைச்சி தரணும், என் பொண்ணு தேவதை மாதிரி இருக்கணும், அவன் ஒரு நாளும் ஒரு விதமாக யூஸ் பண்ணும் ட்ரெஸ்ஸை, என் பொண்ணுக்கு நான் சொல்கிற மாதிரி தைக்கணும்னு சொல்லி அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்கிறா. அப்போது ஹெலன் சொல்கிறா, எதுக்குப்பா லாக்கின்வேர் நம்ம வீட்டுக்கு வரணும்? அவனுடைய தொழில் கெட்டு போயிடும் இல்லையா, அவனுக்கு தைக்கிறது தானே வேலை. நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் போயிட்டு எனக்கு எப்படி வேணும்னு சொல்லி நான் தைச்சிட்டு வரேன்ற அப்பா சொல்கிறாரு. நீ சொல்கிறதும் சரிதான், போயிட்டு வாமான்னு ஹெலன் அடிக்கடிக்கு போவா. அவன்கிட்ட போய் துணி தைக்க கொடுப்பா, அவள் சொல்கிற மாதிரி எல்லாம் தைச்சி கொடுப்பான். இவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவள் அங்கே போகும்போதெல்லாம் அவன் சம்பாதிக்கிற காசில் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரதும், மற்றவங்களுக்கு ஆப்ரேஷன் செலவுக்கு செய்கிறதும், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுற குணம் எல்லாம் பிடிச்சிருச்சு. அவங்க 2 பேருக்குமே காதல் மலர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருந்தது. ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிய வந்துடுச்சு. இதை யாரோ போய் சொல்லிட்டாங்க. அப்பா கடும் கோபமாயிட்டார். உனக்கு நான் இருக்கிறதுலையே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம இதை கெடுத்துக்கிட்டு இருக்க, லாக்கின்வேரை தேடி போகிறாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோ, என் பொண்ணை பார்க்காது எதுவுமே பண்ணாத, என் அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு அங்கே போட்டு அடின்னு அடிச்சிடறாரு. மிஷினெல்லாம் தூக்கி போட்டுடுறாரு. இந்த கடையே இருக்காது, பார்த்துக்கோ, நான் இப்போ வெறும் ஒன்றும் செய்யாமல் போகிறேன், அடுத்த வாட்டி கடையும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன், உன்னை சேர்ந்தவங்களும் இருக்க மாட்டாங்க சொல்லி மிரட்டிட்டு வந்துடுறாரு. ஹெலனுக்கு கல்யாணம் இங்கே ரெடி பண்ணுறாங்க. மனக்கோலத்தில் அவ இருக்கா. ஃபியர்லெஸ் இன் வார், ஃபியர்லெஸ் இன் லவ், டவுட்லெஸ் இன் வார். அப்படின்னா துணிச்சலான காதலும், பயமற்ற துணிச்சலாக சண்டை போடக்கூடிய வீரமான, அதாவது எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு யார் நம்ம லாக்கின்வேர் இருக்காங்கன்றதை தான் இந்த இங்கிலீஷில் எங்கள் மிஸ் இதை அழகாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபியர்லெஸ் இன் லவ், டவுட்லெஸ் இன் வார். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இவன் அங்கே போகிறான், கல்யாணத்துக்கு போகிறான். அங்கே அவளுக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தால் செய்யக்கூடிய ஆடைகள் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுக்கு, அவளுக்கு ரிசப்ஷனுக்கு, மேரேஜ்க்கு, அந்த முறைப்படி கல்ச்சரில் பண்ணுறதுல அந்த ஒயிட் கலர் தேவதை மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதில் வைரமும் வெள்ளி தங்கம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆடையை அவங்க அப்பா செஞ்சுருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே சும்மா தேவதை மாதிரி ஜொலிக்கிறா ஹெலன். 2 பேருமே அழகுக்கு குறைச்சல் கிடையாது. ஹெலனும் லாக்கின்வேரும் நல்ல அழகு, நல்ல பண்பு, நல்ல குணம். 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா
ரசனையானவங்க தான். அப்படி இருக்கும்போது லாக்கின் வேறு என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு குதிரை வச்சுருக்கான் சரிங்களா. அந்த குதிரையில் தான் போகிறான். அவன் தேவதை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அவளுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு இவனுக்கு ஒரு கோட்டு சூட்டை தயாரித்து ஒரு வசதியான வீட்டு பையன் மாதிரி தான் போகிறான். இவனும் அவளுக்கு ஹெலனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை செஞ்சுட்டு போகிறான். போயிட்ட போது அவங்க அப்பா கேட்குறாரு, எதுக்கு இங்கே வந்த, வெளியே போகணும். நான் ஒன்றும் அதுக்காக வரல, இங்கே நான் கேள்விப்பட்ட பல வகையான சாப்பாடுகளும் நல்ல ட்ரிங்க்ஸு வகையும் ஏராளமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள்லாம் கஷ்டப்படுறவங்க, அதான் சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா ட்ரிங்க்ஸை இது பண்ணிவிட்டு குடிச்சிட்டு நல்லா மியூசிக் போட்டு உங்கள் டான்ஸை ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உணவெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே என் காதலிக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். நான் வந்ததே நல்லா சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு போகணுன்னு தான் வந்தேன். உன் பொண்ணை காதலிச்சதுக்கு நான் இதை கூட அனுபவிக்கலைன்னா எப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பாவும் சரின்றார். எல்லார் கண்ணுமே யார் மேலே இருக்குது? ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கின் வேர் மேலே தான் இருக்குது. லாக்கின் வேர் எப்போடா ஹெலனை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறான். அங்கே ஒரு பக்கம் நல்லா விருதுகள் போயின்ட்டுருக்கு, நல்லா பார்ட்டிஸ் போயின்ட்டுருக்கு. அதே மாதிரி ஹெலன் இங்கே தேவதையாக நிற்கிறா. அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா, நல்லா வசதியான வீட்டு பையன் மாதிரி தான் கோட்டு சுட்டு தைச்சிட்டு வந்திருக்கான். அங்கே சும்மா ஒரு டான்ஸ் பண்ணுறா போல் அழகாக ஒரு மூமெண்ட்டை போடுறான் ஹெலனோட. எல்லாரும் வியர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், சரி நான் வந்ததுக்கு சாப்பிட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், இவளோடையும் ஒரு டான்ஸ் பண்ணிட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். பின்பக்கமாக போகிறான். எல்லாரும் அவன் போயாச்சுன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவ்வளோ கார்களும் அவ்வளோ வசதியானவர்களும் இருந்து கொண்டிருக்கையில் இவன் என்ன பண்ணான், இவன் கொண்டு போன ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, நான் கொடுக்குற இந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நீ போட்டு வரணும், உங்கள் வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு வந்துரு, உனக்காக என் கையால் நானே தைச்சி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸுங்கிறான். அங்கே குதிரை வெளியே தயாராக நிற்கிது. கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறான். இவனை துரத்திக்கிட்டு அத்தனை கார்களும் குதிரை வச்சுருக்கிற அத்தனை குதிரைப்படங்களும் போகுது. ஒரே டிவியில் காமிக்கிற மாதிரி ரன்னிங்கு சேஸிங்கு தான். ஒரு குகை மாதிரி வருது, பின்னாடியே துரத்துறாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க 2 பேரையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பா பண்ணி கொடுத்தாலும் சரி, 1008 பிரச்சனை, குறை சொல்கிறோம், டிவோர்ஸ் பண்ணுறோம், எல்லாமே இருக்கும் இல்லையா. இன்றைக்கி வரைக்கும் லாக்கின் வேர் ஹெலன் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அன்றைக்கி போனவங்க தான். இன்றைக்கி வரைக்கும் லாக்கின் வேர் என்ன டார்ச்சர் பண்ணுறானோ இல்லை பிரச்சனை பண்ணுறானோ தெரியாது. ஆனால் வருஷம் அவங்கள தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே எவ்வளோ இடையில தேடி பார்த்துட்டாங்க. அந்த குகைக்குள்ளெல்லாம் போய் தேடி பார்த்துட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது. அவங்க இருக்காங்களா இல்லையா என்னங்கன்னு தெரியாது. அன்றைக்கி மாயமாக போனவங்க தான். இன்றைக்கி வரைக்கும் ஹெலனும் சரி லாக்கின் வேரும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கல, வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு போகல, எதுவுமே இல்லை. உண்மையாலே அன்பு இது தான், உண்மையாலே காதல் இது தான். காதல்லாம் என்னென்னா, இவ தான் எனக்கு வாழ்க்கை துணை, இவ தான் எனக்கு ஏற்றவன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டோன்னா சாகிற வரைக்கும் விடக்கூடாது. இதுதான் அன்பு, இதுதான் காதல். எங்கே காமம் இருக்கிறதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காதலும் சரி, திருமணமான உறவும் சரி, சீக்கிரத்தில் உறவு விட்டு போயிடும். நன்றி, வணக்கம். புரிதலும் அன்பும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.